இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. மரியே நீ வாழ்க, தாயே நீரே எங்கள் தஞ்சம். சங்கீதம் 40:1 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 40:1. ஆமென். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். ஆமென். ஆமென். நான் ஆண்டவருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டருளினார். பொறுமையுடன் காத்திருத்தல். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை சுதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை சுதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சங்கீதம் 40:16 இன்னும் அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போமா? உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். ஆமென். ஆமென். ஆமன். பாந்தவர்களே, உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர். ஆசைப்படுற பிள்ளைங்க, ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். எப்போதும் சொல்லணும். ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்போம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சிரம் தாழ்த்தி நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர். அவர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்கிற பிள்ளைகள், ஆசையோடு ஆர்வத்தோடு பேராவலோடு
அதிகாலை அவரை தேடுகின்ற பிள்ளைகள் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். நான் சொல்கிறேன்ப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் சொல்கிறேன்ப்பா, நான் உண்மை எப்போதும் உம்முடைய சன்னிதானத்தில் காத்திருப்பேனப்பா. நான் பொறுமையோடு காத்திருப்பேன் ஆண்டவரே. உன்னுடைய சமூகத்தில் எப்பொழுதும் உம்மை தேடி ஓடி உம்முடைய பாதத்தில் வந்து உட்கார கிருபை தந்தீரேன்னு சொல்லி எத்தனை மகிழ்ச்சி ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே அமரும் பொழுது எத்தனை ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரேன்னு சொல்லி, அப்படி என்றால் ஆண்டவர் நம் மீது அக்கறை கொண்டுள்ளாரா? சிந்திப்போமா? சங்கீதம் 40:17. ஆமென். நானோ சிறுமையுற்றவன், எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே, காலம் தாழ்த்தாதேயும். நானோ சிறுமையுற்றவன், எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே, காலம் தாழ்த்தாதேயும். ஆமென். ஆமென். நானோ எளியவன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆமாண்டவரே, நானோ ஏழை, நானோ எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டார். எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல். நீரே என் துணைவர், நீரே என் மீட்பர், நீரே என் கடவுள். எனக்கு ஒவ்வொரு நாளும் துணை செய்து கொண்டு, உதவிகளை செய்து கொண்டு இருப்பவரே, நன்மையினால் என்னை நிரப்புபவரே, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறவரே, அதிகாலையில் உம்முடைய இறை மன்னாவை தந்து எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே. நன்றி ஆண்டவர், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அவர் விரும்புவது என்ன? அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? சங்கீதம் 40:6 வாசிப்போமா? சங்கீதம் 40:6 சப்தமாய் உரத்த குரலில். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். ஆமென், ஆமென். ஆமென். பலியையும் காணிக்கையும் அவர் ஒரு நாளும் விரும்புவதில்லை, ஒருபோதும் விரும்புவதில்லை. பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை, பரிகார பலி நீர் கேட்கவில்லை. ஆனாலும் என் செவிகள் திறக்கும்படி அதிகாலையில் என்னை தட்டி எழுப்பி உம் திருப்பாதத்தில் அமர செய்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே.
அதுதான் சங்கீதம் 47 வாசிக்கும் பொழுது, எனவே இதோ வருகின்றேன், என்னை குறித்து திரு நூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. ஆமென். என்னை குறித்து இந்த திருநூல் சுருளில் எழுதப்பட்டது என்ன? ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். ஆமென். 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 முன் குறித்திருந்தார், முன் அறிந்திருந்தார், அப்பவே அறிந்திருந்தார். தாய் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே அறிந்திருந்தார். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அறிந்திருந்தார். நம்மை தனி இனமாக பிரித்தெடுத்தார். இதை குறித்துதான் இந்த திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. முன் குறித்தார், முன் அறிந்திருந்தார், அழைத்தார், ஏற்புடையவர் ஆக்கினார், தன் மாட்சியிலே பங்கு பெற செய்தார். அவருடைய பணிக்காக. என்ன பணி? அதைதான் சங்கீதம் 40:8 மிக அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போமா? யாராவது ஒருவர் வேகமாய். ஆமென். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். ஆமென். ஆமென். இதற்காக நம்மை முன் குறித்தார், முன் அறிந்திருந்தார், முன் குறித்தார், அழைத்தார், மாட்சியில் பங்கு பெற ஏற்புடையவராக்கினார், மாட்சியில் பங்கு பெற செய்தார். கடவுளுடைய பணிக்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவரை ஸ்துதிப்பதற்காக, அவருக்கு நன்றி பலிகள் எடுப்பதற்காக, ஸ்தோத்திர பலிகள் எடுப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். 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 ஆமென் என்ற சத்தம் அது விண்ணகத்தில் போய் சேரணும். அது விண்ணகத்தில் போகணும். விண்ணகத்தினுடைய பாதத்தில் போகணும். ஐயோ, என் பிள்ளைங்க கீழே இருந்து இதோ உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி, அவருடைய சமூகத்தில் ஆமேன் என்று சொல்லி, திருவுளத்தை நிறைவேற்ற கட்டாயத்தினால் அல்ல, உள்ளத்தினாலத்திலிருந்து தாமாக முன்வந்து ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்த வேண்டும். எப்படிப்பட்ட நன்றி? பலியையும் காணிக்கையும் அவர் ஒரு நாளும் விரும்புவதில்லை. எரிப்பிலையும் பாவம் போக்கும் பலியும் அவர் கேட்கவில்லை. ஆனால் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எதற்காக? அவரை ஸ்துதிப்பதற்காக. அல்லேலூயா. அவருடைய திருவுளம் நிறைவேற்றுவதில், அவருடைய திருவுளம் நிறைவேற்றுவதில் நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு அவருடைய சமூகத்தில் வந்து துதித்து ஆராதித்து, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியவரை அறிந்து, ஸ்துதிக்க வேண்டியவரை அறிந்து, அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற பாரத்தோடு, ஏக்கத்தோடு, தாகத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு அநேக பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், யூடியூப் வழியாக கேட்க போகிற பிள்ளைகள், இன்னும் அதிகமான பிள்ளைகளை ஆண்டவர் இன்னைக்கு தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இந்த வசனங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க ஆவலாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுவோர் அனைவரும் மகிழ்ந்து களி கூறட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க செவியுடையவன். தேடுவோர், கேட்போர் அனைவரும் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர்.
மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன சந்தோஷம், உங்கள் முகம் பொலிவுடன் மாறும். மோசே ஆண்டவரை சீனாய் மலையிலே தரிசனம் கண்டுவிட்டு கீழே இறங்கும் போது அவருடைய முகத்தை பார்த்த மக்கள் மகிழ்ச்சியால் தெளிந்த அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. ஆண்டவரை தரிசிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை உள்ள போகணும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உள்ள போகணும். உள்ள போகிற வார்த்தை அப்படியே ரிப்பீட் ஆகும் முக மலர்ச்சியோடு. அல்லேலூயா. அந்த வார்த்தையை சாப்பிடணும். இப்போ தான் இறை வார்த்தையிலே கதறல்களும் புலம்பல்களும் கண்ணீரும் கவலை எல்லாமே இருக்கும். ஆனால் அதை நீ தின்றுவிடு என்று சொல்வார். முழுமையாய் தின்றுவிடு, அது உன் வாயில் தேனை போல இனிக்கும். அல்லேலூயா. தேனை போல இனிக்கும். அதை உணர்ந்தவர்கள் ருசித்து பார். அதான் ஆண்டவர் எத்தனை இனியவர் என்றும் ஆண்டவர் எத்தனை பெரியவர் என்றும் எப்போதும் சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற பிள்ளைகளாக, நான் ஆண்டவருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டள்ளினார். அல்லேலூயா. அப்போ நமக்கு செய்கின்ற ஆண்டவர் அவரை காத்திருந்து அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், சங்கீதம் 40:2 யாராவது ஒருவர் சப்தமாய் வாசிக்கும் உரத்த குரலில். சங்கீதம் 40:2 ஆமேன் என்று சொல்லி. ஆமேன். அழிவின் குழியினின்று என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார், சதுப்பு நில சேற்றினின்று தூக்கி எடுத்தார், கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார், என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். அழிவின் குழியினின்று என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார், சதுப்பு நில சேற்றினின்று தூக்கி எடுத்தார், கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார், என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். ஆமேன். ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அழிவின் குழியிலிருந்து வெளிக்கொணர்வார். அல்லேலூயா. சேறு நிறைந்த பள்ளத்திலிருந்து நம்மை தூக்கி எடுப்பார். பாவ சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பார். அழிவின் குழியிலிருந்து நம்மை ஒரு காலத்தில் நம்ம எங்கோ கடந்தோம், ஆண்டவரை பற்றி அறியாமல் கிடந்தோம், அந்த அழிவின் குடியிலே கிடந்தோம். ஆனால் இன்று அவர் நம்மை தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்து வெளியே கொணர்ந்தார். பள்ளத்தினின்று நம்மை தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் கால் ஊன்றி நிற்க செய்தார். இன்றும் என்றும் அவர் சமூகத்திலே ஆர்வத்துடன், பேரார்வத்துடன், கண்ணீருடன், கவலையுடன் வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் கற்பாறையின் மேல் காலூன்றி நிற்க செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய காலடிகளை உறுதிப்படுத்துவார். ஆமென். நம்முடைய காலடிகளை உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் இன்னும் அழகா சொல்லுது பாருங்க. முதல்ல நம்மளுக்கு அழிவின் குழியில் இருந்து, சேறு நிறைந்த பள்ளத்திலிருந்து எடுத்து கற்பாறையின் மேல் காலூன்றி நிற்க செய்து உறுதிப்படுத்தி விட்டுதான் சக்தியை கொடுக்கிறார். என்ன மாதிரி சக்தியை கொடுக்கிறார்? அடுத்த வசனம் 40:3. புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழ செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழ செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். ஆமென், ஆமென், ஆமென். எப்படி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள? அரும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் பார்த்தா தான் நம்புவாங்க. அற்புதம் கிடைச்சா மட்டும்தான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வரும். ஆண்டவர் சமயத்தில் அற்புதம் எனக்கு நடந்தாதான் அவர் மேலே நம்பிக்கை வரும். அற்புதம் கிடைச்ச பிற்பாடு எங்கோ போய் விடுகிறோம். ஆண்டவரே 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 என்று ஜெபிக்கிறோம். சுகம் கிடைத்த பிற்பாடு மறந்து விடுகிறோம். முடியல. இதுதாங்க அழிவின் குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து, சேரிழந்த பள்ளத்திலிருந்து எடுத்து கற்பாரின் மேல் காலூன்றி நிற்க செய்து நம் காலடிகளை உறுதிப்படுத்திய தேவனுக்கு
புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலையும் அவர் நம்முடைய நாவினின்று எழ செய்வார். அல்லேலூயா. அவரே என்ன செய்வார்? நீ சும்மா இருந்தா போதும். ஆமென். பலரும் இதை பார்த்து பயந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆமென். அதனாலதான் என் கடவுளே உமது திருவுளத்தை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்குது என்றேன் நான். ஆமென். அல்லேலூயா. சமூகத்தில் உங்கள் வாய்கள் திறக்கப்படணும். தேவைப்பிள்ளைகளை அடைக்கப்பட்ட கதவுகள் வெளியில வரணும். பள்ளத்திலிருந்து குழியிலிருந்து தூங்கிட்டு இருக்கிறியா? பாதாளத்தில் உட்கார்ந்து இருக்கிறியா? வெளியே வா, எழுந்து பிரகாசி. உன்னத தேவனின் நாமத்தை உரத்த குரலில் ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி அவரை பாடி ஸ்துதித்து நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இரு. சோம்பேறியா இருக்காது. சோம்பேறியா இருக்காது. அவருடைய சமூகத்தில் உண்மையாயிரு. உண்மை உள்ளவனாயிரு. போதும், வேற நீ ஒன்று செய்ய வேண்டாம். ஆண்டவருக்கு உண்மை உள்ளார். ஆண்டவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரில் மகிழ்ந்து களி கூறுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்த அத்தனை காரியங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. அல்லேலூயா. ஷகரபரத. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆமன்பானவர்களே, சங்கீதம் 103 9, 10 வசனங்களை வாசிக்க கேட்போமா? யாராவது ஒருவர் ஆமேன் என்று சொல்லி சங்கீதம் 103 9 10. ஆமென். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆமென். ஆமன் வாழ்ந்தவர்கள். அவர் எப்போதும் நம்மை கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் அவர் நம் மீது கோபம் கொள்பவர் அல்ல. நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ப அவர் ஒரு நாளும் நடத்துவதில்லை, நம்மை மன்னித்து மறந்து விடுகிறார். அல்லேலூயா. அதுதான் தான் சங்கீதம் 103 13 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 103 13. தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் வேகமாய் வாசிக்கலாம். காட்டுவது போல் தம் தந்தைகள் மீது பிள்ளைகள் இரக்கம் காட்டுவது போல் தமக்கு அஞ்சுவோர்
அஞ்சுவோர் மீதும் ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார். தம் பிள்ளைகள் மீது தந்தை இரக்கம் காட்டுவது போல் தமக்கு அஞ்சுவோர் மீது ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார். ஆமேன். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் முன்னிலைப்படுத்த உன்னை ஏன் தயங்குற? ஏன் வாசிக்கிறதுக்கு தயங்குற? அந்த ஆமேன் சொல்லி வாசிப்பதில் என்ன தயக்கம்? தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல கருணை இரக்கம் காட்டுகிறார். மறவாமல் நம்மை நினைக்கின்றார். மறந்து போகிறாயோ? வாசிப்பதில் கவனம். இறை வார்த்தை வாசிப்பதில் கவனம் தேவை. விழிப்பாயிருங்கள், கவனமாயிருங்கள். ஏதோ கடமைக்காக வந்தோம் போனோம் என்று சொல்லி உண்மையா ஒவ்வொரு நிமிஷமும் முழுசா விட்டுட்டு கொடுங்க. உங்கள் புத்தி எங்கேயும் சிதறடிச்சு போகாம பார்த்துக்குங்க. அப்பதான் அவருடைய அருள் நிலைத்து நிற்கும். இல்லையென்றால் அசுமதேயோ உள்ள வந்துருவா. அல்லேலூயா. அசுமதேவி உள்ள வந்து போட்டி பொறாமையை கொண்டு வந்துடுவான். அங்கே கலகம் உண்டாக்கிடுவான். ஜெபிக்க விட மாட்டான், ஸ்துதிக்க விட மாட்டான், வாசிக்க விட மாட்டான். உன்னை அப்படியே திருப்பிடுவா. மாட்டிக்காதே. அல்லேலூயா. அசுமதேவியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஒரு வல்லமை நிறைந்த பயங்கர ஒரு சாத்தான், குடும்பத்தை சிதைக்கிற சாத்தான், குடும்பங்களிலே துன்பங்களை கொண்டு வருகின்ற சாத்தான், குடும்பங்களிலே பிளவுகளை கொண்டு வருகிற சாத்தான், குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிறவன் தான் அந்த அசுமதி. மறந்து போகாதே. அவனை உள்ளத்தில் கொண்டு வந்துடாத. உன் சிந்தனைகளை சிதறடிக்காதே. அவனுடைய சமூகத்தில் தாய் மரியாதை போல கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று சொன்ன உடனே இதோ உன் அடிமை என்று தாழ்ச்சி. அந்த தாழ்ச்சி அன்னை மரியாதை போல நம்மிடத்திலும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். 16 வயசு சிறுமி, 16 வயசு பொண்ணு, டீனேஜ் கேர்ள், ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இவ்வளவு ஒரு தாழ்ச்சி அந்த அம்மா கிட்ட. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? இன்னும் அது ரகசியமாக இருக்கிறது. என்ன வாழ்த்து சொன்னார்? அவர் வாழ்த்து கூறியதும் வயிற்றிலிருந்த குழந்தை துள்ளிற்று மகிழ்ச்சியால். என்ன வாழ்த்து சொல்லியிருப்பார்? அது யாருக்கும் தெரியாது. மறையுண்மை. அல்லேலூயா. அந்த குழந்தைய மேல் அப்படியே நம்ம உள்ள போய் என்றானது தூய ஆவியினுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அந்த மலை பகுதிகளிலே நடந்து சென்றிருப்பார். ஓடி போயிருப்பாங்க. வயிற்றில் தூய ஆவியானுடைய பிரசன்னம், கரு ரெடி ஆகுது. அப்பதான் ஓடுறாங்க. எலிசபெத்தம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் நிற்கிறாங்க. வாழ்த்து அந்த கை அப்படி காமிச்சிருப்பாங்க. ஹாய். அந்த பிளஸ்ஸிங் அந்த அம்மாட்ட போகும்போதே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்க. என்ன சொல்கிறாங்க? இவ்வளோக்கான செய்தியில் எலிசபெத்தம்மாள் மரியாதை பார்த்து லூக்கா அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 41 மற்றும் 42. மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆமென். உன் வார்த்தை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. என் வயிற்றின் உள்ளே இருக்கின்ற குழந்தை பேருவகை. அப்ப அந்த வாழ்த்து எப்படிப்பட்ட வாழ்த்து? யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த பிளஸ்ஸிங், ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ள வந்துருச்சுன்னா அது வெளியில வரும்போது அது பிளஸ்ஸிங்கா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுறோம். அந்த வார்த்தை உள்ள போகணும், உட்கொள்ளணும். உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசும். ஆமென்.
உள்ளத்தில் நிறையணும், இறை வார்த்தையினால் நிரப்பப்படணும். அப்பொழுது ஆவியின் அபிஷேகத்தினால் நீங்க பேசுறதெல்லாம் முகமலர்ச்சியோடு பேசுவீர்கள். அல்லேலூயா. உங்கள் முகத்திலே ஒரு சந்தோஷம் காணப்படும். ஆமென். அங்கதான் பார்க்கறாங்க. உம்முடைய வாழ்த்தை கேட்டதும் தொடர்ந்து வாசிப்போம். என் வயிற்றில் உள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. அதுக்கப்புறம் ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆமென். ஆண்டவர் உனக்கு சொன்னதை நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இப்போ ஆண்டவர் அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் வானதூதர் மூலமாக சொன்னது எலிசபெத் அம்மாள் பார்த்திருப்பாங்களா? இல்லை. பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. தேவ பிள்ளைகளே, சந்தேகம் உங்களுக்கு வருது. அவங்க வீட்டில் அவங்க எத்தனை மைல், ஏறக்குறைய 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க. அல்லேலூயா. மன்னிக்காது, ஏதோ 300 சொன்னாங்க, எவ்வளோன்னு தெரியல. அத்தனை கிலோமீட்டர் தள்ளி அந்த அம்மா போறாங்க. அந்த வசனத்தை கேளுங்க, மறுபடியும் வாசிங்க. மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்தும் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆமென். ஆமென். அப்ப ஆண்டவர் உனக்கு சொன்னதை நம்பிய நீர் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னது எல்லாம் மாதாக்கு என்ன வெளிப்பாடு கிடைச்சிச்சோ, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நேராக போய் அவங்கள வாழ்த்துறாங்க. இந்த கையை அப்படியே காமிச்சிருப்பாங்க. மாதாட்ட இருந்த அத்தனை தூய ஆவியோட அபிஷேகத்தினால் நிறைவு பெற்ற அத்தனை வார்த்தைகளும் எலிசபெத் அம்மாளுக்குள்ளே பிரவேசித்திருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் அந்த அம்மா மரியாள் கேட்ட அத்தனை வார்த்தைகளும் அப்படியே ரிப்பீட் பண்றாங்க. அல்லேலூயா. எப்படி ரிப்பீட் பண்றாங்க? எலிசபெத்தும் தூயாவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். ஆமென். அப்போ தூயாவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்று எவரும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆமென். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படாமல் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று யாரும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதனால தான் த்ரூ மேரி டு ஜீசஸ். அல்லேலூயா. த்ரூ மேரி டு ஜீசஸ். பாருங்க, மரியாள் தூயாவினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுகிறாள். பல கேள்விகளை கேட்கிறாள், சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறாள். கருவுற இயலாத உன் உறவினராகிய எலிசபெத் அம்மாளுக்கு இது 6ஆம் மாதம் என்று சொன்ன உடனே அப்படியே அப்ப மரியா இருக்கிற இடத்துல இருந்து 39ஆம் வசனம், மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். எவ்வளவு ஆசை! தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்ட அவங்க எப்படி போவாங்க? மான்களை போல ஓடுவாங்க. அல்லேலூயா. கால்களை அப்படியே துள்ளி குதிச்சு ஓடி இருப்பாங்க, சின்ன புள்ள. அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள தோணும், ஐயோ இந்த அம்மா செருப்பு போட்டு போனாங்களா இல்லையா, வெறுக்கால ஓடிட்டாங்களா ஆண்டவரே, அப்படி நான் எப்பொழுதும் நினைப்பேன். இந்த வசனம் வாசிக்கும் போது தியானிக்கும் போதெல்லாம் என் மனதில் படுவது, செருப்பு போட்டாங்களா இல்லை அப்படியே ஓடிட்டாங்களா? தூயாவியானவர் அப்படியே கொண்டு போயிருப்பார். அல்லேலூயா. கால் கல்லின் மேல் மோதாதபடி மாதவ அப்படியே கொண்டிருப்பார். அல்லேலூயா. அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட அன்னை மரியாள் அப்படியே போயிருப்பாங்க, ஃப்ளைட்ல போன மாதிரி. அல்லேலூயா. காலில் முள்ளு, ரோடு, மிருகங்கள், காடு, மலை, பள்ளம், மேடுன்னு பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே எண்ணம், எலிசபெத் அம்மாளை பார்க்கணும். ஆமென்.
ஆசீர்வாதத்தை அங்கே போய் சிந்ததும் பாருங்க. செக்கரியா வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். அந்த வாழ்த்தி என்ன வார்த்தைன்னு யாராலும் இதுவரைக்கும் சொல்லலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் வாழ்த்து எப்படியா இருக்கும் என்று சொன்னால், நாம் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறை வார்த்தையை உட்கொண்டு இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரம்பி ஒரு வீட்டு வாசல்ல போயிட்டு இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று நாம் சொல்லும் பொழுது அந்த வீடு அப்படி ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு தான் ஒரு வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு போகும்போது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னை மரியாள் அந்த வார்த்தையை மனதில் அவர் நினைத்திருப்பார்கள். அதனால தான் மரியாவின் வார்த்தையை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. துள்ளனதுக்கு அப்புறம் பாருங்க, எலிசபெத்து தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. மரியாவுடைய வாழ்த்து அங்கே போனதும் நீங்கள் இறை வார்த்தையை இப்போ தியானிச்சுட்டு ஃபினிஷ் ஆகி போகும்போது நம்முடைய முகம் மலர்ச்சியாக இருக்கும். நீங்கள்லாம் கண்ணாடியில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் முகம்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் பசாசு வாசப்படியில் உட்காந்துருப்பான் அசுமதேயும். என்ன பேசலாம், என்ன கெடுக்கலாம், என்ன நோண்டலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லி காத்துட்டே இருப்பான். மாட்டிக்கொள்ளாதீங்க. அல்லேலூயா. அதனால தான் அன்னை மரியாளை போல அந்த மரியாவின் பாடல் லூக்கா 1:47 ஆண்டவரை வாசிக்கலாம். லூக்கா 1:47. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆமென். ஆமென். 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி யாரை குறித்து கவலைப்படலை. அந்த அம்மா யாரை குறித்து கவலைப்படலை. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாங்க. அந்த தாழ்ச்சி, பிறருக்கு உதவி செய்கின்ற மனம், எளியோரின் நலனின் அக்கறை கொள்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள். இல்லையா? எளியோரின் நலன்களில் அக்கறை கொள்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள். துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். சங்கீதம் 41:1. எளியோரின் நலனில், மற்றவருடைய நலனில் நம்ம எப்பொழுதும் ஒரு அக்கறை உள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக இருப்போம். துன்ப நாளில் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். எனவே ஆண்டவர் அவரை பாதுகாப்பார், நெடுங்காலம் வாழ வைப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 41:2 மிக அழகாக சொல்லுறது, ஆண்டவர் அவரை பாதுகாப்பார். எளியோரின் நலனில் யாரெல்லாம் அக்கறை கொள்றீங்களோ, ஏழைகளுக்கு இறங்குகிறவன், உதவி செய்கிறவன், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அவனுடைய துன்பம் என்ன, துயரம் என்ன, பாடு என்ன, வேதனை என்ன, கஷ்டத்தை அறிந்து அந்த நேரத்தில் செய்கிற உதவி தாங்க பெரிய உதவி. அல்லேலூயா. அவங்ககிட்ட காசு பணம் எல்லாம் இருக்கலாம், அவங்க இல்லாத நேரத்தில் ஒரு தடுமாறிட்டு இருப்பாங்க பாருங்கள். அந்த தடுமாறு நிலையில் நம்ம அவங்கள அறிந்து புரிந்து கொள்வதில் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அங்கே ஆண்டவருடைய அபிஷேகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் அவரை பாதுகாப்பார், நெடுங்காலம் வாழ வைப்பார். அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம் என்ன? நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்க செய்வார். அல்லேலூயா.
நம்முடைய குடும்பத்தில், நாட்டில், ஊரில் இருக்கிற இடத்துல, சுற்று வட்டாரத்தில் பார்க்கும்போது சொல்லு, பாரு அவங்கெல்லாம் எவ்வளோ பேர் பெற்றவர் என்று சொல்வார். அல்லேலூயா. நம்முடைய எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை ஒரு நாளும் கையடிக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. படுக்கையில் அவர் நோயிற்று கிடக்கையில், வாசிக்கலாம் 3ஆம் வசனம். ஆமென். படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார். படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார். ஆமென். பாருங்க, ஒரே ஒரு காரியம் தான் நம்ம செய்யறோம். என்ன காரியம் செய்யறோம்? ஒரே ஒரு நல்ல காரியம் செய்யறோம். என்ன காரியம் செய்யறோம்? சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மகிழ்ச்சியால் சொல்லணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. என்ன செய்யறோம்? ஆண்டவரே எனக்கு இரங்கும். இதுதான் பிரச்சனை. எளியோரின் நலனில் அக்கறை அல்லேலூயா. அது வரமாட்டேங்குது. தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். எலிசபெத் அம்மாளை போல உள்ளத்தின் ஆழத்தை அந்த வார்த்தைகள் ஆட்டோமேட்டிக் எப்படி வருது எலிசபெத் அம்மாளுக்கு? மரியாளுடைய அந்த வாழ்த்து. என்ன செய்கிறார்? ஒரே ஒரு வேலை செய்கிறார். அதை நீங்கள் விட்டுட்டீங்க பத்தியா? ஆண்டவரே இரக்கமாயிரும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். விண்ணப்பம் தான் போடுறோம். நீ மற்றவங்க மேலே அக்கறையோடு இருக்கிறாயா? ஏழை எளியவர்கள் மீது அக்கறை கொண்டுள்ளாயா? ஏழைகளுக்கு உதவி செய்ய மனம் இறங்குகிறாயா? விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் எத்தனையோ சூழ்நிலையில் மருத்துவமனையில் அங்கும் இங்கும் இருக்கிறவர்களை விசாரிக்கிறாயா? அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உதவுகிறாயா? அந்த மனநிலை நம்மகிட்ட இருக்கும்போது ஒரே ஒரு காரியம், எளியோரின் நலனின் அக்கறை. ஒரே ஒரு விஷயம், எளியோரின் நலனின் அக்கறை. அந்த ஒரு காரியத்தை நீ செஞ்சுட்டுனா தான் சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் எனக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். இரக்கம். அந்த ஒரே ஒரு காரியத்தை நீ செஞ்சிட்டீன்னா மற்றவர்கள் மீது இரக்கமா, ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், என் மேலே இரக்கமாயிரும், என் மேலே இரக்கமாயிரும் தான் கேட்கிறே தவிர, எளியோர் மீது இரக்கமாயிரும், மற்றவர்கள் மீது இரக்கமாயிரும், விதவைகள் அனாதைகள் மீது இரக்கமாயிரும், நோயாளிகள் மீது இரக்கமாயிரும், என் சகோதர சகோதரிகள், பிற ஜாதி மக்கள், பிற சபையில் இருக்கிறவர்கள் மீது இரக்கமாயிரும், உலகத்திலிருந்து சில உலகம் அனைத்தில் உள்ள அனைத்து மக்கள் மீதும் இரக்கமாயிரும் என்ற அக்கறை. அக்கறை, அந்த அக்கறை நமக்குள்ள வந்தா மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம். எப்படி என்ற முதலாவது அவர்கள் பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. பேறு பெற்ற பிள்ளைகள். இரண்டாவது, அந்த மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை கொண்ட பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற முதல் ஆசீர்வாதம், துன்பம் வரும் பொழுது ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவரை நெடுங்காலம் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்றார். ஆமென். உன் ஆயுட் நாட்களை கூட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. நாட்டில் நல்ல பிள்ளைன்னு சொல்லி பேரு பெற்றவராய் நம்ம போகும்போதே வரும்பொழுது அவர் வரார் பாரு, அந்த அம்மா வராங்க பாரு, ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளை, தெய்வ வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானம் நம்மளை பார்த்ததுமே ஒரு செகண்ட் நிற்கணும். அல்லேலூயா. எதிரிகள் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டேன். நீ ஏழைக்கு இறங்குனா போதும். அல்லேலூயா. எளியோரின் நலனில் நீ அக்கறை கொண்டால் போதும், வேற நீ என்ன இது பண்ண வேண்டாம். அல்லேலூயா. அடுத்த காரியம் பாருங்க, ஆசீர்வாதம். படுக்கையில் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். அல்லேலூயா. நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார். அப்ப இன்னைக்கு சிந்தனை என்ன? நமக்கு ஒரே ஒரு காரியம், அன்னை மரியாளை போல எளியோர் மீது அக்கறை கொண்டு, எப்படி யூதேயா நாட்டில் உள்ள மலையில் அந்த இதுக்கு போறாங்க, ஓடி போறாங்க, அந்த அக்கறை அன்னை மரியாளுக்கு இருந்தது. அல்லேலூயா. அதுபோல நாமும் அக்கறை கொண்டவர்களாக, அல்லேலூயா,
அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காண்கின்றவர், காக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். காண்கின்றவர், காக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மேல எப்பொழுதுமே அக்கறையா இருக்கார். ஆண்டவரை தேடுவோருக்கு அல்லேலூயா. ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருப்பவர்களுக்கு அல்லேலூயா. அவரும் என் பக்கம் சாய்ந்து உன் மீது நோக்கமாயிருக்கிறார். ஆமென். காத்திருக்கிற பிள்ளைகள், எளியோர் மீது அக்கறை கொள்கிற பிள்ளைகளாக அவர் நம் மீது அக்கறை கொள். என் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேளுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு இயேசுவே, இந்த காலை பொழுதினிலே சுவாமி நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி உம்முடைய திருப்பாதத்திலே அமரச் செய்து சங்கீதங்கள் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக அன்னை மரியாளையோடு சேர்ந்து திருத்தூதர்களும் 120 சீடர்களும் தாய் மரியாவோடு சேர்ந்து இணைந்து ஜெபித்து பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டது போல இதோ இன்று காலை பொழுதிலே அநேக தேவ பிள்ளைகளை நீர் அழைத்து வந்தீரப்பா. நீர் முன் குறித்திருந்தீர் ஆண்டவரே. நீர் அழைத்து அவர்களை ஏற்புடையவராக்கி தன்னுடைய மாட்சியில் பங்கு பெற செய்து உம்முடைய பணியை செய்ய, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற இதோ எங்களை தயார்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களை உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. இதோ இந்த நாளில் இதை கேட்கப் போகின்ற, வந்திருக்கின்ற, வரப்போகின்ற, யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற அனைத்து பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்த சிந்தனை ஏழை எளியவர்கள் மீது, எளியோர் மீது, தாழ்நிலையில் உள்ளவர்கள் மீது, விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் மீது, நோயாளிகள் மீது, எளியோர் மீது அக்கறை கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை கொடுத்தீரே சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. அந்த எளியோர் மீது இரக்கம் காட்டும் பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. என் குடும்பம், என் பிள்ளை, என்னுடையது 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 என்று நான் சொல்லாமல் என்னிடம் உள்ளதை நான் மற்றவர்களுக்கு உதவும் கர்வமாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த மனப்பக்குவத்தை, மற்றவர்களுக்கு தாராளமாக செய்கின்ற அந்த மனப்பக்குவத்தை நீர் எனக்கு தரும்படியாக நீர் எனக்கு தருவீர் என்று சொல்லி ஆண்டவரே, நான் போகும் பொழுது எதையும் கொண்டு போவதில்லை, வரும்பொழுது நான் எதையும் கொண்டு வரவில்லை. ஆனால் நான் போகும் பொழுது வெறுங்கையோடு போகிறேன், வெறுங்கையோடு வந்தேன், வெறுங்கையோடு போவேன். ஆண்டவரே, எளியோர் மீது அக்கறை கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து எளியோருக்கு நற்செய்தி அறிவித்து இதோடைய திருடத்தை நிறைவேற்ற நான் ஒவ்வொரு நாளும் காத்திருப்பேன் என்று சொல்லி உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் பேறு பெற்றோர் என்று சொல்லி ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் பிள்ளைகளை அமர செய்தீரே. உமக்கு நன்றி. யூடியூப் வழியாக கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி. எளியோர் மீது அக்கறை கொள்கிற பிள்ளைகளுக்கு நீர் தரும் சௌக்கியம், நீர் அவர்களை விடுவிக்கிறீர் ஆண்டவரே. எந்த பாவ கட்டுகளிலிருந்து
இருந்து அவர்களை விடுவிக்கிறீர் ஆண்டவரே. எளியோர் மீது அக்கறை கொள்ளும் பொழுது எங்களை விடுவிக்கிறீர் சுவாமி. எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் எங்களை விடுவிக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. நெடுங்கால எங்கள் நாட்களை கூட்டி தருகிறீர் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை மற்றவர்கள் முன்பதாக தலை நிமிர செய்கிறீர், அவர் எதிரிகள் முன்பதாக தலை நிமிர செய்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் படுக்கையில் நோயிற்று கிடந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை துணை செய்து எங்களை ஒவ்வொரு நாளும் படுக்கையிலிருந்து எங்களை நோய்களை நீக்கி எங்களை எழும்பும்படி செய்கிறீரப்பா. ஒரே ஒரு காரியம் நான் செய்ய வேண்டும், ஆனால் உங்களுடைய கரங்களிலிருந்து இத்துணை ஆசீர்வாதங்கள், இத்தனை ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே. நான் எப்படி, எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான் என்று சொல்லி இந்த ஆண்டவர் நம்ம கற்பித்தது முதலாவது காரியம், எளியோரின் நிலையில் ஒரே ஒரு காரியம் செஞ்சால் போதும். நமக்கு கிடைக்கிற முதல் பாயிண்ட், துன்ப நாளில் நம்மை விடுவிப்பார், நம்பர் 1. இரண்டாவது, ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், நம்பர் 2. நெடுங்காலம் நீடி ஆயுள் நாள் நிறைவளிப்பார், நம்பர் 3. நாட்டில் பேறு பெற்றவராய் நம்மை வாழ செய்வார், நம்பர் 4. எதிரிகளின் விருப்பத்திற்கு நம்மை கையளிக்க மாட்டார், நம்பர் 5. படுக்கையில் நோயிற்று கிடக்கையில் ஆண்டவர் நமக்கு துணை செய்வார், நம்பர் 6. நோய் நீங்கி படுக்கை நின்று எழும்புபடி செய்வார், நம்பர் 7. 7 ஆசீர்வாதங்கள். விசுவசிக்கிறவர்கள் ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி கரங்களை தட்டி சத்தமாய் உரத்த குரலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஷகர பரத பரஷ. இயேசுவுக்கு நன்றி. வாய்கள் திறக்க மாட்டேங்குது. எளியோரின் மீது நான் அக்கறை, வேற நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன செய்யணும்? ஏழை எளியவர்களுக்கு மீது உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல குணம் உண்டு இருந்துச்சுன்னா எத்தனை ஆசீர்வாதம்? 7 ஆசீர்வாதம். மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அன்னை மரியாள் அந்த கருவுரையில்லாத மலடியாய் கிடந்த எலிசபெத்தம்மாளை சந்திக்க போகும்பொழுது அன்னை மரியாள் என்ன அழகா மரியாளின் பாடல் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் கேட்க போகிறவர்களையும் யூடியூப் வழியாக கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. Have a nice day. God bless you. மாலை சந்திப்போம். மாலை ஆராதனை வேளையிலே சந்திப்போம். தவறாமல் நேரம் 6:30 மணிக்கு மாலை, காலையில் 5:30 மணிக்கு. தாமதமாக வராதீர்கள். ஒவ்வொரு நாளும் 2 வேளை ஆண்டவருக்காக தசமபாக கொடுங்க. நேரத்தை கொடுங்க, வேற ஒன்றும் கொடுக்க வேண்டும். தசமபாக அதுதான் 24 மணி நேரம், 2 மணி நேரம் 40 நிமிஷம், காலையில் 1 மணி நேரம் 20 நிமிஷம், மாலை 1 மணி நேரம் 20 நிமிஷம். அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த வேலை செஞ்சீங்கன்னா போதும். மற்றதெல்லாம் உங்களுக்கு தானாக அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் குடும்பத்தில், இல்லத்தில், உள்ளத்தில் நிரப்புவார். ஹல்லேலூயா. God bless you once again.